ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்பார்ந்த ஜேடிகே டிவியின் நேயர்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று ஜேடிகே டிவியின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் உங்களை நடத்துவாராக. வேதம் சொல்கிறது, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆண்டவர் சொல்லலை உங்கள் துக்கத்தை ஆறுதலாக மாற்றுவேன்னு சொல்லலை. ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நம்மளுடைய ஏதோ ஒரு விதத்தில் கொஞ்சம் பணங்களை இழந்துட்டோம். இப்போ நிறைய ஆன்லைனில் நம்மளை ஏமாற்று வேலைகள் நடக்குது. ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஒரு பணத்தை இழந்துட்டோம், ஒரு லட்ச ரூபாய் இழந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 1 லட்சம் ரூபாய்க்கு பதிலாக ஏதோ ஒரு விதத்தில் போலீஸோ யாரோ நமக்கு ஒரு 80,000 ரூபாய் 900 ரூபா 900,000 ரூபா மீட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னா நமக்கு சந்தோஷம் இருக்காது, ஆறுதல் இருக்கும், ஆறுதல் உண்டாகும். ஆனால் அதே வேளையில் 1 லட்ச ரூபா இழந்ததுக்கு பதிலாக 10 லட்சமாக அது திரும்பி வரும் என்று சொன்னால் அதற்கு என்னது, அது நமக்கு ஆறுதல் இருக்காது, சந்தோஷம் உண்டாகும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, உங்கள் துக்கம் ஆறுதலாய் மாறும் என்று சொல்லவில்லை, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் 1 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஆனாலும் இப்பொழுதோ என் தேவனாகிய கர்த்தர் எங்கும் எனக்கு இளைப்பாறுதலை தந்தார், விரோதியும் இல்லை, இடையூறும் இல்லை. சாலமோன் ஈரான்கிற அருமையான ராஜா வீட்டுக்கு அவன் ஒரு ஆளை அனுப்பி இந்த வார்த்தையை சொல்லும்படியாக அனுப்புகிறான். இந்த ஈரான் யார் என்று சொன்னால் தாவீதுக்கு சிநேகிதன், தாவீதுக்கு நல்ல நண்பன். தாவீதுடைய காலத்துக்கு பின்பதாக சாலமோன் அந்த இடத்திலே ராஜாவாயான போது அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லும்படியாக அவன் என்ன செய்கிறான், அவன் அங்கிருந்து அவன் நாட்டிலிருந்து ஆட்களை அனுப்புகிறான். அனுப்பும் போது இவன் மறுபடியும் அவனுக்கு நன்றி சொல்வதற்காக இங்கிருந்து அனுப்பின போது அவன் தன்னுடைய தகப்பனுடைய எல்லா காரியத்தையும் அங்கு சொல்லுகிறான். அவன் சொல்கிறான், எங்கள் அப்பா இருந்த காலத்தில் எங்கள் அப்பாவுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. எங்கள் அப்பா தாவீது ஒரு பெரிய ஆலயம் கட்டணும், தேவனுக்கு என்று சொல்லி ஒரு தேவாலயம் கட்டணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டார். ஆனால் சூழ்நிலைகள் அதற்கு சாதகமாக இல்லை. அவருக்கு ஆசைப்பட்டபடியாகவே என்ன செய்ய முடியல, அந்த இடத்துல ஒரு பெரிய ஆலயத்தை கட்ட முடியலை. அவர் அதுக்கு வேண்டியதான எல்லாவற்றையும் சேர்த்து வைத்தார், எல்லா பொருட்களை சேர்த்தார், எல்லா பிரயாசமும் செய்தார். ஆனால் என்னல அது வாய்க்கவே இல்லை. ஏன்னா அந்த சுற்றியிருந்த சூழ்நிலை அவருக்கு இளைப்பாறுதலாக இல்லை, சமாதானம் உடையதாக இல்லை. அது அவருக்கு ஒரு நிம்மதியான ஒரு இடத்துல இல்லை. பலவிதமான யுத்தங்கள், பலவித பிரச்சனைகள், பலவித தோல்விகள், பலவித கஷ்டங்கள், பலவித நெருக்கடிகள் இருந்ததுனால அது செய்ய முடியலை. ஆண்டவர் அதனால தான் சொன்னார், நீ செய்ய வேண்டாம், உன் பிள்ளை என்ன செய்யும், என்ன செய்யும், அதை செய்யுனாரு. அதே போல ஆண்டவர் என்ன செய்தார்னு சொன்னால் இப்போ சொல்கிறாரு, எனக்கு இளைப்பாறுதலை என்னுடைய கர்த்தர் தேவனாகிய கர்த்தர் எங்கும் எனக்கு இளைப்பாறுதலை தந்தார். ஹல்லேலூயா. அவர் எல்லா இடங்கள்லையும் எனக்கு ஒரு இளைப்பாறுதலை தந்திருக்கிறார். இப்போ அதற்குரிய சூழ்நிலை வந்திருக்குது, அதுக்கு ஏற்றதான ஒரு நேரம் வந்திருக்குது, அதுக்கு ஏற்றதான ஒரு ஒரு நல்ல நிலைமை வந்திருக்குது. அதனால இப்பொழுது அந்த ஆலயத்தை நான் கட்ட நான் என்ன செய்கிறேன், ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் அந்த ராஜாவிடத்தில் சொல்லுகிறான். அப்போ இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில் நம்மளும் நிறைய விஷயங்கள் செய்யணுங்கிற ஆசை இருக்குது, விருப்பம் இருக்குது. சிலர் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆசைப்படுறாங்க. ஆனால் சூழ்நிலைகள் அவர்களுக்கு சாதகமாக அமைய மாட்டேங்குது. பணம் இருக்குது, அவங்க கையில் என்ன இருக்குது, இடம் இருக்குது, ஆனால் சூழ்நிலை அவர்களுக்கு சாதகமாக இல்லை. ஒரு இளைப்பாறுதலற்ற நிலைமை, ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை, ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை. அதனால அவங்களுக்கு அது வாய்க்கவே இல்லை அந்த காரியத்தில். அது மட்டும் இல்லாமல் சிலர் பிள்ளைகளை நல்ல ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க, அவங்களால என்ன செய்ய முடியல, அது வாய்க்கவே மாட்டேங்குது. அதுக்கு காரியத்தில் என்னென்ன ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை அமைய மாட்டேங்குது. ஏன்னா பலவிதமான நெருக்கடிகள், பலவிதமான ஒரு தொந்தரவுகள், பலவிதமான சூழ்ச்சிகள், இப்படிப்பட்ட காரியங்கள் அவர்கள் என்ன செய்ய முடியலை, அவங்க நினைத்த காரியத்தை செய்ய முடியலை. அது மட்டும் இல்லாமல் நம்ம நல்ல ஒரு வேலைக்கு போகணுன்னு ஆசைப்படுறோம், அந்த காரியத்திலையும் என்ன செய்ய மாட்டேங்குது, அந்த வேலை நமக்கு சரியாக வாய்க்க மாட்டேங்குது. பிரயாசப்படுகிறோம்,
பிரயாசப்படுகிறோம், முயற்சி எடுக்கிறோம், எல்லாமே நம்ம கையில் இருக்குது, ஆனால் காரியம் வாய்க்க மாட்டேங்குது. காரணம் ஒரு இளைப்பாறற்ற சூழ்நிலை, ஒரு நெருக்கடியான ஒரு நிலைமை, ஒரு டிப்ரெஸான ஒரு மன அழுத்தத்தில் இருக்கிறதான ஒரு காரியம். அது மட்டும் இல்லாமல் ஒரு பாரம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, வருத்தம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. அதனால தான் நமக்கு என்ன தேவை? ஒரு இளைப்பாறுதல் தேவை, ஒரு இளைப்பாறுதல் தேவை. இந்த நாளிலும் கூட உங்கள் மத்தியிலே நான் ஒரு தேவனை நான் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். அந்த தேவனுக்கு பெயர் இளைப்பாறுதல் அளிக்கும் தேவன். ஹல்லேலூயா! அவர் இளைப்பாறுதல் அளிக்கும் தேவன். அதனால தான் இயேசு கிறிஸ்து அந்த தெய்வம் யாருன்னு சொன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மத்தேயு 11:28 வசனத்திலே அவர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நாள் ஒரு பொது இடத்திலிருந்து சப்தமாய் இந்த வார்த்தையை சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறேன் மகளே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறேன் மகனே, நீ என்னிடத்தில் வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில பலவிதமான பாரங்கள், பலவிதமான நெருக்கங்கள், பலவிதமான அவர்களுடைய நினைத்த காரியங்களை செய்ய முடியாதவர்களுக்கு தடைகள். ஆண்டவர் சொல்றாரு, எதுவா இருந்தாலும் சரி நீ என்னிடத்தில் வா, உன் பிரச்சனைகள் என்னிடத்திலே கொண்டு வா, உன்னுடைய தேவைகள் என்னிடத்திலே கொண்டு வா, உன்னுடைய கடன்களை என்னிடத்திலே கொண்டு வா, உன்னுடைய கவலை என்னிடத்திலே கொண்டு வா. பேதுரு சொல்லும்போது சொல்றாரு, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாவற்றையும் நீங்கள் அவரிடத்திலே வைத்து விடுங்கள்னு சொல்றாரு. உங்க பாரம் எதுவா இருந்தாலும் இயேசு என்று சொல்லுகிறார், நீ பாரத்தோடு கூட, கவலையோடு கூட, நிம்மதியற்ற சூழ்நிலையில் மன அழுத்தத்தோடு கூட என்ன செய்ய போறோமோ என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு சொல்றாரு, என்னிடத்திலே வா, அன்பு மகளே நீ என்னிடத்திலே வா, அன்பு மகனே நீ என்னிடத்திலே வா, நான் உன்னை இளைப்பாற பண்ணுவேன். ஆண்டவர் சொல்றாரு, இளைப்பாற பண்ணுவேன். ரெஸ்ட், இளைப்பாறுதல்னு சொன்னா ஆங்கிலத்தில் அழகான ஒரு வார்த்தை பயன்படுத்தி இருக்கிறாங்க, ரெஸ்ட். ஆண்டவர் என்ன பண்றாரு, நமக்கு ரெஸ்ட்டை தர்றேன் அப்படிங்கிறார். ரெஸ்ட் எப்போ நமக்கு ரெஸ்ட் உண்டாகும்? எப்பொழுது பாரம் நீங்குகிறதோ, எப்பொழுது நம்முடைய அழுத்தம் நீங்குகிறதோ, எப்பொழுது நம் நினைத்த காரியம் நடக்கிறதோ, எப்பொழுது நம்ம பிரயாசங்கள் வாய்க்கிறதோ, அப்பொழுது நமக்கு ஒரு ரெஸ்ட் உண்டாகிறது, நமக்கு ஒரு இளைப்பாறுதல் உண்டாகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னிடத்திலே வா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். அன்னைக்கு சாலமோன் சொன்னாரு, என் எல்லை எங்கும் தேவன் ஒரு இளைப்பாறுதலை கட்டளையிட்டு இருக்கிறார், என்னுடைய எல்லா இடங்களிலும் ஒரு இளைப்பாறுதலை தேவன் தந்திருக்கிறார். அருமையான மகளே, இன்னைக்கு இளைப்பாறுதல் தரும்படியாக அவருடைய அழைப்பு உனக்கு முன்பதாக இருக்கிறது. இளைப்பாறுதல் தருகின்ற ஒரு தேவன், இளைப்பாறுதலை நமக்கென்று வைத்திருக்கிற ஒரு தேவன். அவர் சொல்றாரு, என் மகளே என்னிடத்திலே வா, என் மகனே என்னிடத்திலே வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். மனுஷனை நம்பி போனோன்னு சொன்னா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுவாங்க, நான் உதவி செய்கிறேன்னு சொல்லுவாங்க, நான் இது பண்ணி நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு கஷ்டம் வரும்போது, ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு சூழ்நிலை வரும்போது நம்ம அங்கே போய் நின்னோன்னா அவங்க சொல்லுவாங்க, இப்போ தான் இது வரைக்கும் உனக்கு செய்யணும்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ எனக்கு சரியான ஒரு நிலைமை இல்லை, என்கிட்ட அந்த பணம் இல்லை, என்கிட்ட அதுக்குரிய வாய்ப்பு இல்லை, இப்போ அவங்களோடு கூட எனக்கு தொடர்பு இல்லை. இப்படி எத்தனை பேர்கிட்ட சொல்லியிருக்காங்க. என்ன ஆண்டவர் சொல்கிறாரு, நீ மனுஷனை நம்பாத, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருப்பதே நலம் என்று வேதம் சொல்கிறது. நீ மனுஷனை நம்பி 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 பல நாட்கள் ஏமாந்து போயிருக்கலாம், மனுஷனை நம்பி 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 பல விஷயங்களிலே ஏமாந்து போயிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அது நிமித்தமாய் உன்னுடைய தூக்கத்தை இழந்தவர்களாய், நிம்மதி இழந்தவர்களாய், ஒரு மன அழுத்தத்துக்குள்ளானவர்களாய், பாரம் நிறைந்தவர்களாய், வருத்தம் நிறைந்தவர்களாய் இன்னைக்கு இருக்கலாம். உங்களுக்கு ஒரு தேவன் இருக்கிறார், அவர் இளைப்பாறுதல் தருகிற தேவன், அவருடைய இளைப்பாறுதலின் தேவன் உன்னை அழைக்கிறார். என்னிடத்திலே வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்லி வேதத்திலே ஒரு 4 பேரை உனக்கு காண்பிக்க விரும்புகிறேன். 4 பேருடைய பாரத்தை ஆண்டவர் இளைப்பாறுதலாய் மாற்றினார். 4 பேருடைய அவருடைய டிப்ரெஷன், மன அழுத்தத்தை, நிம்மதியற்ற நன்மையை ஆண்டவர் நிம்மதியோடு கூட, இளைப்பாறுதலோடு கூட அவருடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட காரியங்களை செய்தார் என்பதை இந்த நாட்களில் உங்கள் மத்தியிலே நான் காண்பிக்க விரும்புகிறேன். லூக்கா 8ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்திலிருந்து
48 வசனம் வரைக்கும் ஒரு வியாதிப்பட்ட பெண்ணுடைய பாரம் எல்லாவற்றையும் இழந்து வியாதியிலிருந்து வெளிவர முடியாமல் வியாதியின் பாரத்தினால் அழுத்தப்பட்டு மிகவும் நெருக்கப்பட்ட சூழ்நிலை, ஏண்டா வாழ்றோங்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்ட ஒரு சகோதரி, அவளுடைய வாழ்க்கையிலே இயேசு இளைப்பாறுதலை தந்தார். இன்னொரு லூக்கா 8 வசனத்திலிருந்து 36 வரைக்கும் இன்னொரு வாலிபனை குறித்து வேதம் சொல்கிறது. அந்த வாலிபன் பிசாசினால் கட்டப்பட்டவனாய், பிசாசு பிடியினால் கட்டப்பட்டவனாய், மந்திரவாதையினால், பில்லி சுனியத்தினால், செய்வினையினால் அவன் கட்டப்பட்டவனாய் வாழ்க்கையில் வாழ வேண்டிய நாட்களில் எல்லாத்துலேயும் ஃபெயிலியர் ஆகி எல்லாத்திலையும் இழந்து வீட்டில் வாழ முடியாமல் அவன் பார்த்தீங்கன்னா எல்லாரும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு நிலைமையில் அந்த வாலிபன் வாழ்ந்த போது ஆண்டவர் அவனுக்கு இளைப்பாறுதல் தந்தார். அதே போல இன்னொரு மனிதரை குறித்து நான் வேதத்திலே பார்த்தேன். வாசிங்க, லூக்கா 8 வசனத்திலிருந்து 25 வசனம். இந்த வசனங்களை நீங்கள் படித்து பார்க்கும்போது சீசர்கள் அவர்கள் போகும்போது பயங்கரமான புயல், சூறாவளி காற்று, அவங்க பார்த்தீங்கன்னா பலவிதமான பிரச்சனை. இதில் சிந்து பார்த்து சரி வெளியே வந்துடலான்னு பார்த்தா இந்த பக்கம் கூடி ஒரு புயல் அடிக்குது, இங்கேருந்து புயல் அடிக்குது, சுற்றி சுழட்டி அடிக்குது. சுழட்டி அடித்த போதும் ஒரு நெருக்கடியான சூழ்நிலைகளில், வெளியில் வர்றதுக்கு வழி தெரியாமல் சுழன்று கொண்டிருக்கிற குழம்பி போன சூழ்நிலைகளில் இயேசுவிடத்திலே வந்தார்கள். இயேசு அவர்களுக்கும் இளைப்பாறுதலை தந்தார். லூக்கா 8 வசனம், 42 வசனம், 56 வசனம் வரைக்கும் நீங்கள் படித்து பார்ப்பீங்கன்னு சொன்னால், அதில் ஒரு மனிதன் எனக்கு இருந்த ஒரே ஒரு பிள்ளை இழந்துட்டான். இழப்புகளினால் வந்த ஒரு பெரிய ஒரு துக்கம், இழப்புகளினால் வந்த ஒரு பெரிய ஒரு சமாதான குறைவு, இழப்புகளினால் வந்த ஒரு பெரிய ஒரு டிப்ரெஷன், ஆண்டவர் அந்த மனிதனுக்கும் ஒரு இளைப்பாறுதலை தந்தார். அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, இந்த நாளிலே உனி எந்த நிலைமையில் இருந்தாலும் உனக்கு இளைப்பாறுதலை தர முடியும். அருமையான இந்த 4 பேருடைய வாழ்க்கையிலிருந்து தேவன் உங்களோடு கூட பேசுவாராக. முதலாவது வாசிப்போம். லூக்கா 8 வசனத்திலிருந்து 48 வசனம் வரைக்கும் நீங்கள் பைபிள் வச்சுருந்தீங்கன்னா எடுத்து வச்சு வாசிங்க. அதில் அருமையான ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்க முடியும். 12 வருஷமாய் ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீயை குறித்து வேதம் சொல்லுகிறது. அதாவது அவளுடைய வாழ்க்கையில் அவளுடைய பிரச்சனையை எத்தனை வருட காலம் என்று வேதம் சொல்கிறது என்று சொன்னால் 12 வருட காலம். ஒரு நாள் 2 நாளே நம்மளால் தாங்க முடியல, ஒரு 3 நாள் காய்ச்சல் கூட 2 நாள் இருந்துட்டா நம்மளால தாங்க முடியல. ஆனால் இந்த அம்மாவுடைய வியாதி, இந்த அம்மாவுடைய பலவீனம் 12 வருட காலமாய் அவளுக்கு இருந்ததாம். 12 வருட காலமாக. அது மட்டும் இல்லாமல் 43 வசனத்தில் சொல்லியிருக்கிறது, ஒருவராலும் சொஸ்தமாக்கப்பட முடியாத வியாதி. ஐயா, சொஸ்தமாகிரும் அப்படின்னா கூட ஒரு நம்பிக்கை இருக்கும். பைபிள் சொல்லுது, அவளால் எந்த ஆறாலையும் சுகமாக்க முடியலையா, எந்த டாக்டராலையும் சுகமாக்க முடியலையா, எந்த வைத்தியத்தாலையும் சுகமாக்க முடியலையா, யாரிடத்தில் போன போதும் சுகம் கிடைக்கல. அப்போ எப்படி இருந்திருக்கும் பாருங்க. முதல் வருஷம் ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும், அடுத்த வருஷம் எப்படியாவது சரியாயிரும், எந்த மாதம் சரியாயிரும்னு சொல்லி. அவளை எத்தனை பேர் சொல்லியிருப்பாங்க. அவளை குறித்து அந்த வசனம் சொல்லுது, அன்னை ஆஸ்திகளை எல்லாம் விற்று தனக்கு இருந்த எல்லா பணத்தையும் செலவழித்து டாக்டர்களுக்கு கொடுத்து அப்படியும் சுகம் கிடைக்கலையா. அதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்காம இல்லை, வியாதிக்கு மருத்துவம் பார்க்காம இல்லை, டாக்டரை பார்க்காம இல்லை, அவள் போய் டாக்டரை பார்க்குறா, அந்த வியாதி சுகமாகலை. அவங்க சொல்கிறாங்க, இந்த ஊரில் உனக்கு வியாதி சுகமாக இருக்க வழி இல்லை, மெட்ராஸுக்கு போ, மெட்ராஸில் ஒரு அப்போலோன்னு ஆஸ்பத்திரி இருக்குது, அந்த ஆஸ்பத்திரியில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தனா என்ன செய்யும், வியாதி சுகமாகும்னு சொல்கிறாங்க. அங்கே போகிறா, அங்கேயும் வியாதி சுகமாகலை, நிறைய பணம் செலவு பண்ணிட்டா, ஆனாலும் என்ன செய்யலை, வியாதி சுகமாகலை. சொல்கிறாங்க, இங்கே இல்லை, டெல்லியில் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குது, அந்த ஹாஸ்பிட்டலில் நிறைய அப்படி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், எவ்வளோ பணம், நம்ம நிறைய பணம் மட்டும்தான் செலவாகும், ஆனால் என்ன ஆயிரும், சுகமாயிரும் அப்படிங்கிறாங்க. இந்த அம்மா தோப்பு துறவெல்லாம் வச்சு என்ன செய்யுது, அந்த இடத்துக்கு போகுது, அங்கேயும் போய் 6 மாதம் ட்ரீட்மெண்ட் எடுக்குது, எல்லா பணமும் செலவழிஞ்சதே தவிர பைபிள் சொல்லுது அவருடைய சரீரத்திலே ஒருவராலும் சொஸ்தமாக்கப்படவே முடியலைன்னு சொல்லியிருக்குது. அந்த டாக்டரும் ஏமாந்துட்டு வெளிநாட்டில் ஒருத்தவங்க சொன்னாங்க, அமெரிக்காவுக்கு போ, அங்கே ஒரு பெரிய ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்கே சரியாகும்னு சொன்னாங்க. இந்த அம்மா என்ன செய்து, சொத்து சுகம்லாம் விற்றுட்டு, வீடு வாசல்லாம் விற்றுட்டு, எனக்கு சுகம் கிடைச்சா போதையா, இந்த வியாதியோடு கஷ்டப்பட விரும்பலை, இந்த வியாதியோடு கூட போராட விரும்பலை, எனக்கு என்ன வேணும், சுகம் வேணும், அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்னு சொல்லி எல்லாத்தையும் விற்று இந்த அம்மா வெளிநாட்டிலையும் போய் எல்லா டாக்டர் அந்த ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துச்சுது. 1 வருஷ காலம் ட்ரீட்மெண்ட் எடுத்துச்சுது. ஆனால் என்ன இல்லை, சுகம் கிடைக்கல.
ரொம்ப மனசோர்வடைந்தவளாய், ரொம்ப துக்கம் நிறைந்தவர்களாய், பணம் போச்சுது, வீடு போச்சுது, தோப்பு போச்சுது, இருக்கின்ற பணங்கள்லாம் போச்சுது, டெபாசிட் போச்சுது, எல்லாத்தையும் இழந்தவளாய் மிகுந்த பாரத்தோடு கூட, மிகுந்த வருத்தத்தோடு கூட, நிம்மதியற்ற சூழ்நிலை, ஆண்டவரே என்ன செய்யணும் தெரியாம முழித்து கொண்டிருக்கிற வேளையில தான் ஒரு சத்தம் கேட்கிறது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி ஒருவருடைய சத்தத்தை கேட்டால் ஓடினால், இந்த இயேசு என்கிற ஒரு மனிதர் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுகிறாரே, இயேசு என்கிற ஒரு தெய்வம் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுகிறாரே, அவரிடத்திலே போனால் எனக்கு என்ன உண்டாகும்? சுகம் உண்டாகும் என்று சொல்லி விசுவாசத்தோடு கூட வேகமாய் அவரிடத்திலே போனால், போய் அங்க பார்த்தா பயங்கர கூட்டம். கடைசி அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாவது தொட்டு நான் என்ன செஞ்சிருவேன்? சுகத்தை வாங்கிடுவேன். ஏன்னா இதை விட்ட எனக்கு வேற வழி இல்லை. இன்னைக்கு அருமையான சகோதரியே, அருமையான சகோதரனே, எல்லா டாக்டரையும் பார்த்துட்டீங்க, எல்லா வைத்தியத்தையும் பார்த்துட்டீங்க, என்ன வியாதினே கண்டுபிடிக்க முடியல. டாக்டர் சொல்றாருயா, ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டாரு, டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டாரு, லட்சக்கணக்கில் செலவு பண்ணிட்டோம், என்ன பண்றேனே தெரியல. உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஐயா. இளைப்பாறுதல் தருகிற தெய்வம், சுகம் தருகிற தெய்வம் இயேசு இருக்கிறார். அருமையான சகோதரியும் அப்படித்தான் இயேசுவிடத்தில் போனால் அவருடைய கடைசி வாய்ப்பு. இயேசுவிடத்திலே போய் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் வேதம் சொல்கிறது, உடனே அவளுடைய வியாதி சுகமாயிற்று. ஹல்லேலூயா! வியாதி சுகமாயிற்று. அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, இன்னைக்கு உனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது, இன்னைக்கு ஒரு வழி இருக்கிறது. இயேசுவிடத்திலே வா, உன்னுடைய வியாதியை இயேசு சுகமாக்குவார். ஒரு அருமையான ஒரு வாலிப பையன், 22 வயது ஆகுது. வெளிநாட்டிலே ஒரு பெரிய ஒரு மிலிட்ரியில் வேலை பார்க்குறான். வேலை பார்க்குற ஒரு மனுஷன், அந்த மனுஷனுக்கு என்ன பிரச்சனைனா, திடீர்னு ஒரு விதமான ஒரு வியாதி, ஒரு பலவீனம், என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்படியே என்ன செய்கிறான், டாக்டர் சொல்லிட்டாங்க அந்த 6 மாதத்தில் அந்த இராணுவ ஹாஸ்பிட்டலில் அந்த அட்மிட் பண்ணப்பட்டிருக்கிறான். இதுக்கு ட்ரீட்மெண்ட் இல்லை, 6 மாதத்தில் என்ன செஞ்சிருவ, நீ இறந்துருவ அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன செய்யறேன்னு தெரியாமல் அவனை ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்கிறான். இராணுவத்தில் இருந்தபடினால இராணுவ மருத்துவமனையில் அவனை சேர்த்திருக்கிறார்கள். அவன் படுத்திருந்த போது திடீர்னு அந்த மனுஷனுக்கு என்ன செய்வதுன்னு தெரியல. நாட்களை எண்ணிக்கொண்டே இருந்தான். ஒவ்வொரு நாட்கள் போகும்போது, ஐயோ இன்னைக்கு 6 மாத காலம் எனக்கு இருந்தது, இன்னைக்கு ஒரு நாள் குறைஞ்சிட்டு, இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு இன்னும் இத்தனை நாட்கள் தான் இருக்கிறது, இத்தனை நாட்கள் தான். ஒவ்வொரு நாளும் நாட்களை எண்ணிக்கொண்டே இருந்தான். அந்த சூழ்நிலைகளில் அவனுக்கு ஒன்று அவன் மனசில் தோணுச்சு, ரொம்ப ரொம்ப வியாதி முற்றிட்டு, வியாதி அதிகமாக வேதனைப்படுத்த ஆரம்பித்தது. அப்போ பார்த்தீங்கன்னா அது ஒரு கிறிஸ்தவ தேசமாக இருந்தபடினால ஹாஸ்பிட்டல், எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் ஒவ்வொரு பெட்டுக்கு பக்கத்தில் ஒரு புதிய ஏற்பாடு வச்சுருந்தாங்க. அந்த புதிய ஏற்பாடை எடுத்தான். அவனுக்கு ரொம்ப பைபிள்லாம் வாசித்து பழக்கம் இல்லை. ஆனாலும் கிறிஸ்தவ பையனாக இருந்தாலும் கூட அந்த அளவுக்கு அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் சர்ச்சுக்கு போகிற பழக்கங்கள்லாம் அவனுக்கு ரொம்ப இல்லை. அதை எடுத்து பைபிளை இப்படி பிரட்டின போது அதில் ஒரு வசனம், 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24வது வசனம். அந்த வசனத்தை வாசித்த போது, அவருடைய தழும்புகளால் நீங்கள் சுகமானீர்கள்னு போட்டிருந்துச்சு. அவருடைய தழும்புகளால் சுகமானீர்கள். இவன் யோசித்து பார்த்தா, மறுபடியும் அதை படித்தான். என்னது சுகமானீர்கள்னு போட்டிருக்கேன்னு மறுபடியும் படிச்சுட்டு திரும்ப என்ன வாசிக்கிறான். பைபிளில் சுகமானீர்கள்லாம் போட்டிருக்கு, ஆனால் தப்பாலாம் போட்டிருக்குது. சுகமாவீர்கள்லாம் போட்டிருக்கணும். மறுபடியும் வாசிக்கிறான், சுகமானீர்கள்னு போட்டிருக்குது. மறுபடியும் வாசிக்கிறான், சுகமானீர்கள்னு போட்டிருக்குது. அப்போ யோசிக்கிறான், தன்னுடைய சரீரத்தை பார்க்குறான். சரீரமெல்லாம் வியாதி, சரீரமெல்லாம் பலவீனம், சரீரமெல்லாம் அவனுடைய சரீரத்தில் இருக்குதானே ரொம்ப வலி வேதனை. யோசிக்கிறான், பைபிள் சொல்லுது நான் சுகம் ஆயிட்டேன்னு சொல்லுது, என் சரீரம் சொல்லுது இன்னும் உனக்கு வியாதி இருக்குதுன்னு சொல்லுது. இது ரெண்டுல ஏதாவது ஒன்று தானே உண்மையாக இருக்க முடியும். அதனால எது உண்மை அப்படிங்கிறத யோசிக்கிறான். பைபிள் ஒரு நாள் என்ன செய்யாது, பொய் சொல்லாது. பைபிளை என்ன சொல்றான், கர்த்தருடைய வார்த்தையை நம்ப போறேன், இயேசுவை நம்ப போறேன், என்னை சுகமாக்குற ஒரு தெய்வம் உண்டு என்று சொல்லி நான் நம்ப போறேன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை பிடித்து கொண்டான். அந்த வார்த்தையை சொல்லி ஜெபித்தான். இயேசுவின் தழும்புகளால் சுகமாயிருக்கிறேன், இயேசு என்னை சுகமாக்கி இருக்கிறார், இயேசுவின் ஆண்டவர் எனக்காய் சிலுவையிலே மரித்த இயேசு அவருடைய தழும்புகளால் என்னை சுகமாக்கி இருக்கிறார் என்று சொல்ல ஆரம்பித்தான். 100 தடவை, 200 தடவை, 500 தடவை, 1000 தடவை ஒரு நாளைக்கு சொல்லுவானா. திரும்ப சொல்ல சரீரத்துக்குள்ள பலவீனங்கள் கொஞ்சம் கொஞ்சமாய் மாற ஆரம்பித்தது. டாக்டர் சொன்னார், 3 மாதத்துக்குள்ளாக நீ மரித்து போவே என்று சொல்லியிருந்தார். ஆனா பார்த்தா 3 மாதத்துக்குள்ளாய் அவனுடைய சரீரம் தேர ஆரம்பித்தது. அப்படின்னா நாளுக்கு நாள் அவனு சாப்பிட முடியாம இருந்தான், சாப்பிட முடிஞ்சது. நடக்க முடியாம இருந்தான், நடக்க முடிஞ்சது. நிற்க முடியாம இருந்தான், நிற்க முடிஞ்சது. கடைசி அவன் எழுந்து நடந்துட்டு அவன் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா, இயேசு
என்னை சுகமாக்கினார். ஹல்லேலூயா. ஒரு மாதத்துக்குள்ளாக பரிபூர்ணமான சுகம், பரிபூர்ணமான விடுதலை. மறுபடியும் அவனை எல்லா செக்கப்பும் மிலிட்ரியில் மறுபடியும் சேர்றதுக்காக விண்ணப்பிக்கிறான். மறுபடியும் எல்லா செக்கப்பும் பண்ணி பார்க்குறாங்க. அவன் சொல்கிறாங்க பெர்ஃபெக்டாக நீ சுகமாயிட்டேன்னு சொன்னாங்க. ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. மறுபடியுமா மிலிட்ரியில் வேலையை சேர்ந்தான். சில மாதங்கள் வேலையில் சேர்ந்து அவன் வேலையை முடித்து விட்டு ஒரு நாள் தீர்மானித்தான், எனக்கு சுகம் கொடுத்த இயேசு இதை நான் ஊருக்கெல்லாம் சொல்ல போகிறேன்னு சொல்லி அவர் இருந்து வெளியில் வந்து கர்த்தருடைய ராஜ்யத்தில் அவர் ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ சமீபமாக கொஞ்சம் நாட்களுக்கு முன்பதாகலாம் அவர் மரித்து போனார். 83வது வயதில் டெரிக் பிரின்ஸ் என்று சொல்லப்படுகின்ற தெய்வ மனிதன். 3 மாதத்துக்குள்ளாக நீ மரித்து போவாய் என்று சொன்னார்கள். 6 மாதத்துக்குள்ளாக நீ முழுவதுமாய் உன்னுடைய சரீரம் கெட்டு போகும் என்று சொன்னார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கர்த்தர் ஒரே மாதத்திற்குள்ளாக அற்புதம் செய்தார். அன்பு சகோதரனே, அருமை சகோதரியே, 3 மாதம் தான் நீ இருப்ப, அதுக்கு மேலே தாங்காது, அதுக்கு மேலே அது பேச்சினால 6 மாதம் தான் அதிகபட்சம் அப்படின்னு சொன்ன ஒரு மனிதனை 83 வருடங்கள் வாழ வைக்க ஒரு தெய்வத்தினால் முடியும் என்று சொன்னால், அதே தெய்வம் தான் இன்று உன்னை பார்த்து சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, எல்லா டாக்டரும் கைவிட்டாங்களா கவலைப்படாதீங்க, எல்லா டாக்டரும் முடியாதுன்னு சொல்லிட்டாங்களா கவலைப்படாதீங்க, என்ன வியாதின்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியல கவலைப்படாதீங்க, ஒரு தெய்வம் உங்களை பார்த்து அழைக்கிறார். உனக்கு இளைப்பாறுதல் தரும்படியாய், சுகம் தரும்படியாய், உன்னை விடுதலையாக்கும்படியாக ஒரு தேவன் உன்னை அழைக்கிறார். என்னிடத்திலே வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆமேன். அந்த ஆண்டவரிடத்தில் வரும்போது நமக்கு ஒரு இளைப்பாறுதல் உண்டாகும். நமக்கு நேரம் குறைவாக இருக்கிறபடியினால் நான் வேகமாய் சொல்லி போகிறேன். 8ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலிருந்து 36வது வசனம் வரைக்கும் படித்து பார்த்தால் ஒரு வாலிபனை குறித்து வேதம் சொல்கிறது. அவன் பார்த்தீங்கன்னா பிசாசினால் பிடிக்கப்பட்டவனாய், அவன் நெடுநாட்களாய், அவனை குறித்து பைபிள் சொல்லுது, நெடுநாட்களாய் அவன் பிசாசு பிடித்த மனிதனாய் இருந்தான். அநேக பிசாசுகள் அவனுடைய வாழ்க்கையில் இருந்தது. மிகவும் வேதனை நிறைந்தவனாய், ஆண்டவரே, அவனுடைய மக்களால் புறக்கணிக்கப்பட்டவனாய் இருந்தான். வாழ்க்கையில தோல்வி, எங்க போறது என்று தெரியல. இப்படிப்பட்ட ஒரு மனிதனை ஆண்டவர் பார்த்து என்ன பண்ணாரு, ஆண்டவரிடத்தில் ஒரு நாள் இயேசு அந்த ஊருக்கு வராரு. இயேசுவுக்கு முன்பதாய் வந்து நிற்கிறான். ஹல்லேலூயா. இயேசுவுக்கு முன்பதாய் இயேசுவிடத்தில் வந்த போது அவனுக்குள்ள இருந்த பிசாசு என்ன சொல்லி தெரியுமா, என்னை வேதனைப்படுத்தவா நீர் வந்தீர். எனக்கு ஒரு ஆச்சரியமான காரியம் தெரியுமா, இவரை கண்டா பிசாசுக்கு என்னங்க பிரச்சனை, பிசாசு பார்த்து என்ன வேதனைப்படுத்தவா வந்தீருங்கிற கேட்குது. ஏன்னா இயேசு வந்தா அந்த இடத்துல பிசாசு வாழ முடியாது. ஹல்லேலூயா. வெளிச்சம் வந்துட்டுனா இருள் இருக்க முடியாது. ஒருவேளை நீங்கள் இப்படிப்பட்டதான மந்திரவாதத்தினால், பில்லிசுனிய கட்டுகளினால், செய்வினை கட்டுகளினால், ஏதோ ஒரு விதத்திலே நீங்கள் பிசாசினால் கட்டப்பட்டவர்களாய் உங்கள் வாழ்க்கையில் எந்த விதமான முன்னேற்றமும் படாதபடிக்கு, உங்கள் பிசினஸ்ல ஏழை வர முடியாதபடிக்கு, வாழ்க்கையில எந்த நன்மையும் காண முடியாதபடிக்கு மிகவும் நெருக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறீர்களா? இன்னைக்கு அந்த இயேசு சொல்லுகிறார், அதிலிருந்து உன்னை விடுதலையாக்கும்படியாக உன்னை அழைக்கிறேன், வா என்னிடத்திலே வா, இயேசுவிடத்திலே வா, உனக்கு விடுதலை உண்டு, உனக்கு இயேசு சுகமாக்குவார். தெரிந்த ஒரு சகோதரருடைய ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மந்திரவாதி, ஒரு பெரிய மந்திரவாதி. அவர் பார்த்தீங்கன்னா எல்லா மந்திர செயல்களும் செய்யக்கூடியவர். அவரிடத்துல ஒரு வாலிப பையன் வந்தான். அவன் என்னன்னா, நான் ஒரு எலிசபெத்துன்னு ஒரு பொண்ணை என்ன செஞ்சுருக்கேன், விரும்புகிறேன், ஆனால் அந்த பொண்ணு என்ன செய்ய மாட்டுக்கா, என்னை விரும்ப மாட்டுக்கா, அதனால என்ன செய்ய, எனக்கு அந்த பொண்ணு ஒரு என்னை நேசிக்கணும், அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், மந்திரவாதம் பண்ணணும்னு சொல்லி கேட்குறான். இவர் அப்படிப்பட்ட வேலை செய்யக்கூடியவர் தான். அதனால் என்ன செய்கிறாரு, வாங்கி அவர்கிட்ட 3000 ரூபா ஃபீஸ் பேசுகிறாரு, வாங்கி வச்சுக்கிட்டாரு. வாங்கிட்டு ராத்திரி நேரத்தில் அங்கே போய் எலிசபெத்துக்கு விரோதமாக என்ன செய்கிறாரு, மந்திரவாதம் பண்ணுகிறார். எலிசபெத்துக்கு விரோதமாக இவர் மந்திரவாதம் செய்ய ஆரம்பித்த போது அவர் சொல்கிறாரு, நேரம் ஆக ஆக நான் மந்திரவாதம் பண்ணிகிட்டே இருக்கேன், சுடுகாட்டில் இருந்து மந்திரவாதம் பண்ணிட்டு இருக்கேன், திடீரென்று சொல்லி ஒரு பெரிய ஒரு வெளிச்சம் எனக்கு முன்பதாய் வந்து நின்றது, என்னை வேகமாய் தூக்கி அடித்தது. சொல்லிட்டு சொன்னாரா, என் பிள்ளைக்கு விரோதமாய் மந்திரவாதம் பண்ண நீ யார் என்று சொல்லி கேட்டார். சொல்றாரு, இது வரைக்கும் நான் அப்படி சந்திச்சதே இல்லையா, அப்படி தூக்கி வீசப்பட்டவனா, பொத்துன்னு விழுந்து கிடக்கிறேன், சுற்றி பார்க்குறேன், அந்த வெளிச்சம் மாத்திரம் எனக்கு முன்னாடி நிற்குது, அதில் ஒரு தெய்வம் என்னை பார்த்து எச்சரித்தார். நான் பயந்துட்டேன், ஓடி சொன்னேன், இனிமேல் இந்த கிறிஸ்தவங்களுக்கு விரோதமாக எதுவும் செய்யவே கூடாதுன்னு சொல்லி அன்னைக்கு தீர்மானிச்சையா. கொஞ்ச நாட்களுக்குள்ளாக அந்த மந்திரவாதி ரட்சிக்கப்பட்டார், இயேசுவை ஏற்றுக்கொண்டார், கர்த்தருக்கென்று ஊழியம் செய்ய ஆரம்பித்தார். பைபிள் சொல்கிறது, இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை.
அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, ஒருவேளை இப்படிப்பட்ட கட்டுக்கள்ல இருந்தால் கூட இன்னைக்கு இயேசு உன்னை சுகமாக்குவார். உன்னுடைய வாழ்க்கையில ஒரு விடுதலையை தருவார். உன்னுடைய பிசினஸ்ல ஒரு பெரிய ஒரு முன்னேற்றத்தை தருவார். அதற்காகவே இயேசு உன்னை அழைத்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் நீங்கள் இன்னும் படித்து பார்ப்பீர்கள் சொன்னால் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் 23ஆம் வசனத்தில் நீங்க படிச்சீங்கன்னா, அந்த புயல் என்ன செய்து சீசர்கள் போற கப்பலை கவிழ்க்கக்கூடிய சூழ்நிலை வருது. உன் வாழ்க்கையை கவிழக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கலாம். இன்னைக்கு இயேசு சொல்றாரு, இந்த விதமான பலவிதமான பிரச்சனை, எல்லா பக்கமும் பிரச்சனையா, வேலை இடத்துல பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, இருக்கிற இடங்கள்ல பிரச்சனை, வீட்டுல பிரச்சனை, பொருளாதாரத்துல பிரச்சனை, எல்லா பக்கமும் நெருக்கப்பட்ட சூழ்நிலை இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றார், பலவிதமான பிரச்சனைகளை நீங்கள் ஒருவேளை கவலைப்பட்டு கொண்டு இருக்கலாம், நெருக்கப்பட்டு கொண்டு இருக்கலாம். இன்று இயேசு உன்னை விடுதலையாக்கும்படியாக இந்த இடத்திலே வந்திருக்கிறார். இயேசு உன்னை வாழ்க்கையில் இருக்க எல்லா கட்டுகளையும் நீக்கும்படியாக வந்திருக்கிறார். சீசர்கள் எந்திரிச்சு இயேசுவிடத்துல வந்தாங்க. அவரை எழுப்புனாங்க. ஆண்டவரே, நாங்க சாக போகிறோம் ஆண்டவரே, என் வாழ்க்கை முடிய போதப்பா, இவ்வளவு நெருக்கடியில் இருக்கிறேன்னு, இவ்வளவு தூரம் எங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே எண்டுக்கு வந்துட்டோம்ப்பா அந்த நிக்கிறாங்க. உடனே இயேசு காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே அமைதல் உண்டாயிற்று. அன்பு சகோதரனே, வாழ்க்கையில பல நெருக்கத்தில் இருக்கலாம். அருமையான சகோதரியே, பல நெருக்கத்தில் இருக்கலாம். இயேசுவிடத்திலே வா. அவர் உன்னுடைய வாழ்க்கையை அமைதியாய் மாற்றுவார், சமாதானம் நிறைந்ததாய் மாற்றுவார், சந்தோஷம் நிறைந்ததாய் மாற்றுவார். அதற்காகவே இயேசு உன்னை அழைக்கிறார். கடைசியா நீங்க வேதத்தில் படிச்சு பார்ப்பீங்கன்னு சொன்னா, லூக்கா 8ஆம் அதிகாரம் 49 56 வரைக்கும் படிச்சு பார்ப்பீங்கன்னு சொன்னா, ஒரே ஒரு பிள்ளையா, அந்த பிள்ளையை இழந்துட்டான். பிள்ளையை இழந்துட்டு பிள்ளை சீரியஸா இருக்கும்போது இயேசு இடத்துல எப்படியாவது விடுதலை பெற்றுக்கொள்ளான்னு வந்தான். ஒரு செய்தி கேட்குது, பிள்ளை செத்து போச்சையா, நீ இனிமேல் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறாங்க. எல்லாம் முடிஞ்சு போச்சுங்கிறாங்க, எல்லாம் போயிடுச்சுங்கிறாங்க, இனி ஒன்றும் செய்ய முடியாதுங்கிற ஒரு நிலைமை. அருமையான இந்த சூழ்நிலையில இயேசு அவனை பார்த்து என்ன தெரியுமா சொன்னாரு? பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. இன்னைக்கு அருமையான இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான சகோதரா, சகோதரி, உன் வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்து போயிருக்கலாம். நீ எல்லாமே உன்னை கைவிட்டு போயிருக்கலாம். இனி உனக்கு வாய்ப்பே இல்லைங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. உன் வாழ்க்கையில் இருக்க எல்லா துக்கத்தையும் சந்தோஷமாய் மாற்றுவார். எல்லாம் கண்களை மூடி அப்படியே ஜோமனோமா. ஆண்டவரே, பெருமையான வெளியிலும் கூடப்பா, உண்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்கு நீங்க தானப்பா ஆதாரம், நீங்க தானப்பா எதிர்காலம். அப்படியே ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா. இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே. இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே. சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவே. அன்பின் பரலோக பிதாவே, அன்பு பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம்ப்பா. இன்னைக்கு இந்த இடத்துல இந்த வார்த்தையை கேட்கும்படியா முன்பதாய் நீர் அழைத்து வந்த அந்த பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, பலவிதமான பாரத்தினால், பலவிதமான துக்கத்தினால், நிம்மதியற்ற நிலைமையினால் இந்த இடத்திலே ஆண்டவர் எனக்கு ஏதாவது சொல்ல மாட்டாரா என்று சொல்லி கேட்டு நிற்கிற அருமையான மகனை நீர் ஆண்டவரை இந்த நேரத்தில் நீ தொடுவீராக. ஐ கம் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். கர்த்தருடைய கரம் ஆண்டவரே மகளை தொடட்டும் அப்பா, தொடட்டும் அப்பா. ரீபா லாக்காசியா தோராபா. ஆண்டவரே, யாரும் விடுவிக்க முடியல, யாரும் இதை ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்றீங்க இல்லையா? ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை விடுவிப்பேன், நான் உன்னை விடுவிப்பேன். இந்த நெருக்கடியிலிருந்து, இந்த அவமானப்பட்டுருவோமோன்னு பயப்படுறீங்களா? அந்த காரியத்திலிருந்து கர்த்தர் சொல்ற, நான் உன்னை விடுவிப்பேன். தீபா லாக்கா ஷபர் அபோசியா. அப்படி வல்லமுள்ள கரம் செயல்படட்டுமாப்பா. எல்லாத்தையும் இழந்துட்டா கூட, எல்லாத்தையும் இழந்திருக்கலாம், ஒண்ணுமே இல்லாம போயிருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஆண்டவரே இந்த இடத்துல முழங்கால் படிட்டு இருக்கிற அருமையான சகோதரனுடைய வாழ்க்கையில ஒரு புதிய வாசல் திறக்கப்படுவதாக, ஒரு புதிய வழிகள் திறக்கப்படுவதாக. முடியல, இனிமேல் தான் ஆரம்பம். முடியல ஆண்டவரே, இனிதான் நீர் ஆரம்பிக்க போகிறப்பா. அருமையான பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வீராக. இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் அவருடைய துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும் ஆண்டவரே. அவருடைய இளைப்பாறுதலை தேவன் கட்டளையிடுவீராக. கண்ணீருக்கு பதிலாய் இரட்டிப்பான சந்தோஷத்தை தருவீராக. ஆசீர்வதியும்
வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆண்டவராய் இயேசுவின் நாமத்திலே தொடர்ந்து இந்த ஜேடிகே டிவியில் வருகிற எல்லா செய்திகளையும் நீங்கள் கேட்டு ஆசீர்வதிக்கப்பட உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.